பத்தி வாழும் புண்ணிய ரூபன் இஷ்டமான வரம் நீந்திடும் ஈசன் கண்ணனும் ராமனும் கணபதி வேலனும் தன்மதி சூடிய சிவனுடன் பிரம்மனும் பெண்ணுரு கொண்டருள் புரிகின்ற சக்தியும் எண்ணரும் தெய்வங்கள் இவன் என்றுணர்ந்திடு பத்தி நிவாசா சாயிராம் பரமதயாளா சாயிராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானோட பொற்பாத கமலங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு தமிழ்நாடு பர்த்தி யாத்ராவோட ஒரு பகுதியாக இசிஆர் சமிதியிலேருந்து வந்திருக்கிற சில மகிழாஸை இங்கே பார்க்க போகிறோம். அவங்க அவங்களோட குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இது முதல் பர்த்தி ட்ரிப். அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க என்னன்றதை முதல்ல அவங்கக்கிட்ட கேட்போம். சாய்ராம், உங்கள் பேர் சொல்லுங்கள், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்னன்னு சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லிக்கோங்க. நமஸ்காரம். என்னோடய பேர் வித்யா. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். என்னோடய பொண்ணு பாலவிகா ஸ்டூடெண்ட். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு விசிட் பிரசாந்த் நிலையமுக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது பர்த்தி ஃபஸ்ட் டைம் பார்க்குறச்ச? அதான் என்ன சொல்கிறது, நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். என்னை சுற்றி எப்போவுமே தெரியல, அது நம்ம பகவானோட இது இருந்துகிட்டே இருந்தது. பட் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். உள்ளே வந்தோன்னே எனக்கு என்னென்னா, எப்படி இவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்காங்க. ஸ்டார்டிங் அந்த ஒரு செப்பல் ஸ்டாண்டில் செப்பல் வைக்கிறதுலேருந்து இவ்வளோ ட்ரீஸ் இருக்க இடத்துல இவ்வளோ குப்பை இருக்கும். அது கூட அவ்வளோ க்ளீனாக, பீட் அ டாய்லெட், கேன்டீன், அவ்வளோ கிளென்லினஸ், அவ்வளோ டிசிப்ளின், சான்ஸே இல்லை. தெர் இஸ் நோ வேர்ட்ஸ். அண்ட் எல்லாமே என்ன சொல்கிறது, ஓவர்வெல்மிங்காக இருக்குது. இப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி. எல்லா சேவாஸ்க்கும் அவ்வளோ கமிட்டட். அப்போ போகும்போது அவங்க ஒரு ஸ்மைலோட, நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் கூட அவங்க ஹார்டாக எதுவுமே சொல்கிறதில்ல. சாய்ராம் இப்படி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்களேன். நம்ம ரோட்டில் ஒருத்தர் போகும்போது கூட நம்மளுக்கு கோவம் வந்துடும், ஏன் இப்படி போகிற, நம்மளுக்கு அந்த ஒரு ஏர்ஜ் இம்மீடியட்டாக வரும். இங்கே கூட அது கூட அவங்களுக்கு கோவப்படாமல் எப்படி பண்ணுறாங்க, சான்ஸே இல்லை. நல்ல இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க, வெரி நைஸ். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்களேன். சாய்ராம், என்னோட பேர் அனுஷா. நான் ஒரு டீச்சர், பிஎஸ்பிபி மில்லேனியம் ஸ்கூலில் டீச்சர், ஓஎம்ஆரில் இருக்கோம். ஸோ அண்ட் என்னோடய குழந்தைகள் பாலவிகா ஸ்டூடெண்ட்ஸ். நான் 1990s எங்கள் அம்மா பாலவிகாஸ் குருவாக இருந்திருக்கா. ஸோ அவள்கிட்டேருந்து நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். இப்போ என் குழந்தையிலையும் அதே ஸ்பிரிச்சுவல் இதில் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய முதல் பர்த்தி யாத்ரா விசிட். ஸோ எனக்கு இங்கே இருக்கிற டிசிப்ளின், த டைம் மேனேஜ்மெண்ட், டைம் கரெக்டாக 4 மணிக்கு கிளம்புற எழுந்து எல்லோரும் ஆன் டைம் முன்னாடியே எல்லாமே ஆர்கனைஸ்டாக பிளான்டாக இருக்கிறது ரொம்ப அமேஸ்டாக இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ ஆஸ் ஷி செட், இந்த கிளென்லினஸ், எல்லா இடத்துலையும் குப்பையை போடாமல், லிட்டர் பண்ணாமல், ஸோ கிளென்லினஸ் ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது. இவ்வளோ க்ரௌடு இருந்தும் இந்த க்ரௌடை கரெக்டாக ஆர்கனைஸ்டாக மேனேஜ் பண்ணுறது ரொம்ப வியக்கத்தக்க இதாக இருக்குது. எனக்கு ரொம்ப அமேசிங்காக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். வெரி நைஸ். இப்போ உங்கள் 2 பேர் குழந்தைங்களும் இங்கே ஒரு ப்ரோக்ராம்காக வந்திருக்காங்க இல்லையா? என்ன ப்ரோக்ராம் அது? மியூசிக்கல் ப்ரோக்ராம். சென்னை ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்லேருந்து இங்கே வந்திருக்கோம் நாங்கள். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் 2 பேரும் ஒரு விஷயத்த சொல்லுங்கள். ஒரு விஷயம் நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்னாக்கா அது என்னவாக இருக்கும்? நீங்கள் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு டேக்அவே பார்த்தீங்கன்னா இந்த டிசிப்ளின். ஓகே, இப்போ நம்ம நியூக்ளியர் ஃபேமிலிலே ஒரு டிசிப்ளின் லைஃப் நம்ம இவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்க முடியல. பட் இவ்வளோ பேர் வராங்க, இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ், ஈவெண்ட்ஸ் நடக்குது. பட் அவ்வளோ டிசிப்ளின்டாக பண்ணுறாங்கன்னா எனக்கு ஐ டோன்ட் நோ, எனக்கு சரியான வார்த்தை வரல டு எக்ஸ்ப்ரெஸ் இட். இட் இஸ் ரியலி ஓவர்வெல்மிங். ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேக்அவே. சாய்ராம், நீங்கள் சொல்லுங்கள். நான் எடுத்துகிட்டு போகிற டேக்அவே அடாப்டபிலிட்டி. குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். எல்லா குழந்தைகளும் அகாடமிக் எக்ஸலன்ஸ் எல்லாமே படிச்சிடுவா, நன்னா பண்ணிவிடுவா. ஆக்சுவலாக இந்த டிசிப்ளின், பிஹேவியர்லாம், இந்த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் அ சைல்டு இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கறது தான் கஷ்டம். இந்த பிஹேவியர், டிசிப்ளின்லாம் கொண்டு வரது தான் கஷ்டம். படிக்க வச்சிடலாம். இதெல்லாமும் சேர்ந்து வந்தால் தான் ஒரு குழந்தை வளர்ப்பில் இதுவும் ரொம்ப முக்கியம். அடாப்டபிலிட்டி ஏன் முக்கியம்னு சொல்கிறேன்னா, எல்லா சர்க்கம்ஸ்டான்சஸும் குழந்தைகளுக்கு கஷ்டமும் தெரியணும், கம்ஃபர்ட்டும் வரணும். ஸோ எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிக்கிற அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் கற்றுக்கிறது இங்கேருந்து அதை கற்றுக்கலான்னு நான் நினைக்கிறேன். டேக்அவே. வெரி நைஸ். பாலவிகாஸ் மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கிறதுல
நிஜமாகவே இட்ஸ் சுவாமி கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு பெரிய விஷயம் அது எல்லா குழந்தைங்களுக்கும். மிகப்பெரிய மிரக்கல்னு சொன்னால் அதுதான். பால விகாஸில் நம்ம குழந்தைங்கக்கிட்ட ஏற்படுற மாற்றத்தை நாம்ளே அனுபவிப்போம், கவனிப்போம். அந்த 9 இயர்ஸ் கோர்ஸ் அவங்க முடிக்கும்போது அவங்க முழுமையான குழந்தைகளாக ஹியூமன் வேல்யூஸில் எக்ஸலண்ட்டாக வருவாங்க. அதை பார்க்க முடியும். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல இன்புட்ஸ் கொடுக்குறீங்க. சுவாமிஸ் கிரேஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு எப்பவும் இருக்கும். உங்களோட குடும்பத்தினருக்கும் உங்களை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே சுவாமியோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்பவும் கிடைக்கணும்னு நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒரு விஷயம் மட்டும் சொல்லலாமா? சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை, நான் என்னோடய டிரைவரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவர் வந்துருந்தார். அவர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, அக்கா நான் ஒன்று சொல்லட்டுமாக்கா, நம்ம எந்த கோவிலுக்கும் போனால் நம்மக்கிட்ட இருக்க காசெல்லாம் பிடிங்கிருவாங்கக்கா. ஃப்ரீ தரிசனம் 50 ரூபா கொடு, 100 ரூபா கொடு, 200 ரூபா கொடுன்னு. இங்கே போனால் 8 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறாங்க, 8 ரூபாய்க்கு காஃபி கொடுக்குறாங்க. எப்படிக்கா பண்ணுறாங்க? அது அப்படியே அவர் ஃபஸ்ட்டு வந்தோன்னா ஓடி வந்து அவர் அதுதான் சொன்னார். ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் அந்த இதை சொல்லணும்னு நினைக்கிறேங்க. வெரி நைஸ். பிகாஸ் சுவாமி ஹஸ் மேட் இட் பாசிபிள் எவ்ரிதிங். அவர் எல்லாத்தையுமே முதல்ல இருந்தே யோசித்து நம்ம எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு பண்ண வச்சிருக்காரு. கரெக்ட். ஏன்னா எங்கள் அம்மா சொல்லியிருக்கா சர்வீஸ் ஓரியன்ட். அம்மா எங்கள் சர்வீஸ்லாம் பண்ணியிருக்கா, வந்து 15 days ஸ்டே பண்ணிடலாம். ஸோ அந்த சர்வீஸ் ஓரியன்ட் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அதுவே அந்த எல்லாரோட எல்லா மகிழாஸோட இங்கே இருக்கிற வாலண்டியர்ஸோடதெல்லாம் சர்வீஸ் மைண்டுன்றது தெரிஞ்சுன்னேன் ரொம்ப. வெரி நைஸ். ஸோ சேவை பண்ணுறது தான், சேவை மூலமாக இறைவனை அடைவது பகவான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற விஷயம். அதை நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்ராம். தேங்க்யூ ஃபார் தி வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. சாய்ராம். ஓம் சாய்ராம். என்னோட பேர் பூரணி வெங்கட்ராமன். வேளச்சேரியிலேருந்து வரேன், சென்னையிலேருந்து வரேன். என்னுடைய பேத்தி இந்த பக்தி யாத்திராவில் தேவகி காமாட்சி டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறா. அதை பார்க்கணுன்னு தான் வந்தேன் நான். பர்த்திகைக்கு வர்றது இதுதான் முதல் தடவை என்னோடது. இங்கே வந்ததில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும். எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது, சர்வ் ஆல் ஹேட் நெவர்னு பாப்பா சொன்னதோட அர்த்தத்தை நன்னா புரிஞ்சுட்டேன் நான். நம்மளே ஏதோ பண்ணுறோம், சர்வ் பண்ணுறோம். ஆனால் இங்கே வந்து தான் எல்லோரும் சிரித்த முகத்தோட நம்ம ஒரு அவசரமாகவோ கோபமாகவோ கேட்டால் கூட அவள் ரொம்ப அதை புரிஞ்சுண்டு மெதுவாக அமைதியாக நமக்கு புரிகிற மாதிரி எல்லா இடமும் காமிக்கிறாள். ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி எனக்கு சொல்கிறது விவரிக்கிறதுனே எனக்கு தெரியல. ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா. சாப்பிட்ற இடத்துலையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கும் இங்கே சர்வ் பண்ணுறது எனக்கு சொல்லி மாட மாட்டேங்கிறது. இது நம்ம எல்லோரும் இங்கே வந்து இது நமக்கு ஒரு டானிக் மாதிரி. இங்கே வந்து நம்ம இதெல்லாம் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஏதோ பண்ணுறோம், உலகத்தில் பண்ணின்னு இருக்கோம். ஆனால் நம்ம பண்ணுறது போகாதுன்னு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் புரிகிறது. எதை எடுத்துகிட்டு போகிறது நான் சொல்லுங்க. பக்தி எடுத்துகிட்டு போகணும். இவர் சொன்ன அந்த எல்லார்ட்டையும் அன்பாரு, எல்லாருக்கும் சர்வ் பண்ணு அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போகணும். ஓம் சாய்ராம்.